தரமான பிஓபிஎஃப் சிஸ்டர்னே கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. 13வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பல்வேறு விடயங்கள் குறித்து வெளியிடப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. மேல் மாகாண சபையில் இவர்கள் பயன்படுத்தாதவற்றையே வடமாகாண சபைக்கு வழங்க வேண்டாம் என கூறுகின்றனர். அவ்வாறு இருந்து இங்கு பயன்படுத்தும் விடயத்தை அந்த மாகாண சபைக்கு வழங்க வேண்டாம் என்று அவர்கள் கூறுவதில்லை. அரசியல் நோக்கத்திற்காக நிறுவனங்களுக்கு இடையே முருகல் ஏற்பட சந்தர்ப்பம் அளிக்க கூடாது. ஆகையால் அநேகமான மாகாண சபைகள் எதிர்க்கும் ஒரு விடயத்தை அந்த மாகாண சபையில் முன்னெடுக்க முடியாது என ஜனாதிபதி கூறினார். எவரேனும் எதிர்ப்பு வெளியிடும் மாகாணம் ஒன்றுள்ளது. அந்த மாகாண சபை மாத்திரம் எதிர்ப்பு தெரிவித்தால் ஏனைய மாகாண சபைகளில் அதனை நடைமுறைப்படுத்தாமல் இருக்க முடியாது. அது மாகாண சபையின் உரிமையை பறிக்கும் நடவடிக்கை அல்ல, பாராளுமன்றத்தின் நெருக்கடியை ஒழிக்கும் நடவடிக்கையாகும். சட்டவாக்கல் சபை உருவாக்கும் சட்டம் ஒன்று மீள திருப்பி அனுப்பப்படுமாயின் அந்த சட்டவாக்க சபையினால் பயனில்லை அல்லவா? ஆகையால் இந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் திருத்தம் தேவை என அரசாங்கம் நம்புகிறது. அவ்வாறாயின் ஏன் நாம் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது? நாம் எமது கடந்த காலத்தை மீளாய்வு செய்தால் நாம் எதனை பெற்றுக் கொண்டுள்ளோம் என்பது தெரிய வருகிறது. நமக்கு மொழியில் பிரச்சனை இருந்தது. அதனால் என்ன நடந்தது? பிரச்சனை உருவானது. இறுதியில் மோதல் இடம்பெற்றது. அது முடிவுக்கு வந்தது. இறுதியில் நாம் இருமொழி கொள்கைக்கு வந்தோம். எனினும் இழந்தவற்றுக்கு நாம் அனுபவித்தவற்றுக்கும் பொறுப்பேற்பது யார்? ஏற்பட்ட இழப்பிற்கு ஈடு செய்ய போவது யார்? பின்னர் மாகாண சபை முறைமை வந்தது. அதிலும் முன்னரை போன்றே மோதல் உருவானது. இந்த மாகாண சபைகள் 25 வருடங்களாக இங்குள்ளன. இது தீர்வா அல்லது சரியான தீர்வா என்பது வேறொரு விடயமாகும். தீர்வொன்றை அடைவதற்குள்ள நடவடிக்கை என்னவென்பதையே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Understanding a solution or arriving at a consensus about a solution. வவ்வாலின் திருமண வீட்டுக்கு சென்றால் அங்கு செயற்பட வேண்டிய நடைமுறை ஒன்றுள்ளது. வவ்வாலின் வீட்டுக்கு சென்ற ஒருவர் கால்களால் இருந்தால் அவரை பார்த்து ஏளனம் செய்வார்கள். இருக்கும் இடத்தை அறிந்தே நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் புதிதாக வந்த ஒருவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் தமது தனிப்பட்ட கருத்தை ஏதாவது ஒரு நாட்டில் இருக்கும் டாலர்களை விநியோகிக்கும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு அடிமையாகி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் கருத்துக்களை முன்வைக்க எம்மை போன்ற சுதந்திர கட்சி செயற்பாட்டாளர்கள் இருக்கும் வரை இடமளிக்கப்பட மாட்டாது என்பதை மிகவும் தெளிவாக கூறுகிறோம். වවුලාගේ මගුල් ගෙදර කට්ටියට ආවට දැන් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ වවුලු ටික ඔක්කොම ඉන්නේ. வவ்வாலின் திருமணத்திற்கு அவர்கள் வந்த போதிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வவ்வால்கள் சமையலறையிலேயே உள்ளன. வரவேற்பறையின் கதிரையில் ஏனைய கட்சிகளில் இருந்து ஆளும் கட்சிக்கு தாவியவர்களை அமர்ந்துள்ளனர். உயர்கல்வி அமைச்சர், கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன, வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ், பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க, கடற்தொழில் அமைச்சர் ராஜித் சேனாரத்ன, கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ ஆகியோர் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து வந்தவர்கள். வீடமைப்பு அமைச்சர் இன்று வெளியே இருந்து வந்தவராவார். அதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சொல்வதை போன்று இருக்க வேண்டும் என்பது அர்த்தமற்றதாகும். உண்மையானது ஒன்று அல்ல. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வெளியே இருந்து வந்த அனைவரும் இன்று அந்த கட்சியை சீர்குலைத்துள்ளனர். ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයට පිටින් ආපු සියලු දෙනා අද ඒ පක්ෂය ගිලගෙන අවසන්.